வணக்கம். நான் சந்தன்ராஜ், ஃபிசியோதெரபிஸ்ட், தியான் ஹெல்த் கேர், கோவில்பட்டி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபிசியோதெரப்பி அப்படின்னா என்னங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உங்களில் நிறைய பேத்துக்கு ஃபிசியோதெரப்பினா என்னங்கிறது தெரியாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க, ஃபிசியோதெரப்பி அப்படின்னா கரண்ட் வைக்கிறது, மசாஜ் பண்ணுறது, பிடிச்சி விடுறது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் ஃபிசியோதெரப்பிங்கிறது அது கிடையாது. நம்ம நிஜமாகவே உங்களுக்கு ஒரு இடத்துல பெயின் வருது அப்படின்னா அது எங்கேருந்து வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு 100% பக்க விளைவு இல்லாத மருத்துவமாக இது நம்மளுக்கு கிடைக்குது. ஃபிசியோதெரப்பி அப்படின்னா நம்மளுடைய உடலோட இயக்கத்தை வந்து திரும்ப பெறுறதுக்கும் வலியை குறைக்கிறதுக்கான ஒரு சிறந்த மருத்துவமாக நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த ஃபிசியோதெரப்பி பண்ணுறது மூலிமா குழந்தைகள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு ஃபிசியோதெரப்பியில் நமக்கு கிடைக்கிது. நீண்ட நாட்களாக உட்கார்ந்து வேலை பார்க்குறவங்க, ரொம்ப நேரமாக நின்றுட்டு வேலை பார்க்குறவங்க, அப்படி இருக்கவங்களுக்கு முட்டு வலி, முதுகு வலி, தோள்பட்டை வலி அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி வந்து ஒரு சிறந்த தீர்வாக நம்மளுக்கு கிடைக்கிது. தூங்கும் நரம்புகளை எழுப்பும் ஒரு தந்தை ஃபிசியோதெரப்பி. வணக்கம். சர்ஜரிக்கு அப்புறம் ஃபிசியோதெரப்பி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.